இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு பேர் வந்து கோழி அவரைன்னு சொல்லுவாங்க இந்த அவரைக்காய். இது வந்து அவரைக்காய் ஃபேமிலியோட சேர்ந்தது தான். டேஸ்ட் வந்து அவரைக்காயை விட ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொரியல் பண்ணனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த அவரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் எண்ணெயிலேயே. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோழி அவரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கால்சியம், அயன் ரிச் உள்ள ஒரு காய். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறமா கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் இந்த காய். இது வந்து வீட்டிலே வளர்ப்பாங்க. ஆக்சுவலி வீட்டில் ஒரு சின்ன தொட்டிலே இது வளர்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வளரும். அதே மாதிரி நிறைய காய் வந்து ரொம்ப கொத்து கொத்தாகவும் காய்க்கும். இது நல்லா வெந்துருச்சு இப்போது. சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய் திருவல் சேர்த்துட்டு திரும்ப ஒரு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான அவரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.